வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. மகாநாராயண உபனிஷத்தில் 8-9 ருக்குகள் பார்த்துருக்கோம். எல்லா மந்திரங்களுமே பரமாத்மாவை பற்றின லக்ஷணங்களைத்தான் உபதேசம் பண்ணுகிறது. அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்பயித்யஷ்டௌ அப்படின்னு கடைசியில் ஒரு வாக்கியம் பார்த்தோம். இந்த அத்யசம்பூதா அப்படிங்கிறது உத்தரநாராயண அனுவாக்கம்னு அதுக்கு அர்த்தமெல்லாம் சொல்லிவிட்டேன். ஹிரண்ய கர்ப்பயித்யஷ்டௌ, ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரேன்னு வேதத்தில் இருக்கிற இன்னொரு பாகம். அதுவும் இந்த ஜகத்துக்கு அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருக்கிற பிரம்மனைத்தான் உபதேசம் பண்ணுகிறது. இப்படி பார்த்துட்டோம். இன்னும் சில மந்திரங்கள் வருது. அதுக்கப்புறம் இந்த பகவானை எப்படி தியானம் பண்ணணும், உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வரப்போகுது. இப்போ மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்த மந்திரங்கள் பூர்த்தியாக இருக்குது. 12வது மந்திரம். உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட எந்த புஸ்தகம் இருக்குது தெரியாது எனக்கு. ஏஷஹி தேவ பிரதிஷோ நுசர்வாः பூர்வோ ஹி ஜாதः சபுகர்ப்பே அந்தः ச விஜாயமானः ச ஜனிஷ்யமாணः பிரத்யங்முகாஸ்திஷ்டதி விஸ்வதோ முகः. இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்கிறார் ஏஷஹி. ஏஷஹிங்கிறதுக்கு எல்லாம் நான் சாயணாச்சாரியருடைய வியாக்கியானத்தை, அவர் தான் வித்யாரண்யர்னு சொல்கிறார். சாயணாச்சாரியுடைய வியாக்கியானத்தை சொல்கிறேன். ஏஷஹா, ஏஷஹான்னா இவன் அர்த்தம். இவன்னா யார்? இந்த பகவான். வித்வத்பிஹி அனுபூயமானஹா அப்படிங்கிறார். அறிவாளிகளால் அனுபவிக்கப்படுகிற. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், அறிவாளிகளால் அனுபவிக்கப்படுகிறன்னா என்ன அர்த்தம்? புத்திசாலிகளால் தெரிஞ்சிக்கப்படுறேன்னு அர்த்தம். அவர்கள் தான் இந்த ஈஸ்வரனை, இந்த பிரம்மனை அனுபவிக்கிறார்கள். இந்த ஜகத்தை பிரம்மனா பார்க்கறது அவர்கள் தான். பிரம்ம காரியமாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் பார்க்கிறவர்கள் வித்வத் அனுபூயமானஹா. ஏஷஹான்னா திஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பரோட்சமா. ஏஷஹா, ஏஷஹான்னு சொன்னாலே இதுன்னு அர்த்தம், இவன் அர்த்தம். ஏதத்துனா இது, ஏஷஹான்னா இவன், ஏஷான்னா இவள்னு அர்த்தம். இந்த ஏஷஹான்னு சொல்லி இப்போ இப்படி ஏஷஹான்னு சொன்னால் எங்கே பகவான் எங்கே தெரியலேங்கிறோம். ஏஷஹி தேவஹா அப்படிங்கிறது உபனிஷத்து. ஏஷஹி தேவஹா வித்வத்பிஹி அனுபூயமானஹா. ஜகத்தை விசாரம் பண்ணி தெரிஞ்சுருக்கிற வித்வான்கள், சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்கிறவர்கள், சாஸ்திர சக்ஷுஷா, சக்ஷுஷா சக்ஷுஸை உடையவர்கள், அறிவையே கண்ணாக உடையவர்கள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கற்றதனால் ஆயபயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். என்ன குறள் தெரியுமா அது? வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் கற்றதனால் ஆயபயன் என்கொல். நீ படித்த படிப்பு சர்வஜனான பகவானை பூஜை பண்ணலைன்னா உன் படிப்பு என்ன படிப்புன்னு கேட்குறார் திருவள்ளுவர். 2வது குறள் இது. திருக்குறளே 2வது திருக்குறள். எல்லாம் அறிந்த இறைவனை நீ வணங்கவில்லை என்றால், அதிலிருந்து இந்த குறள்லேருந்து என்ன தெரிகிறதுனா, அறிவுக்கு ஆதாரமே ஆண்டவன் தான். அந்த ஆண்டவனை சார்ந்திருக்காம உன்னோட அறிவுக்கு பயன் கிடையாது. ஆஹா, வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயன் என்கொல். இப்போ இந்த 2வது குறளை வச்சே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் நாம. ஏஷஹி தேவஹா, தேவஹாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார். ஏஷஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? வித்வத்பிஹி அனுபூயமானஹா, அறிவாளிகளால் அனுபவிக்கப்படுகிற. தேவஹா, தேவஹான்னா இங்கே ஸ்வப்பிரகாஷா, பரமாத்மா. அவர் தான் ஸ்வயம் பிரகாசம், தன்னை தானே விளக்கி கொண்டு மற்றவற்றையும் விளக்குகிறார்.
சூரியன் தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு மற்ற பொருள்களையும் ஒளிர்விப்பது போல இறைவன் தன்னைத்தானே விளக்கிக் கொண்டு மற்றவைகளையும் விளக்குகிறார். தமேவ பாந்தம் சர்வம் அனுபாதி. அவர்தான் பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி. ஏஷஹி தேவஹா இந்த பிரதிஷா பிரகிருஷ்டாஹா. நான் அப்படியே அர்த்தம் சொல்லிட்டு வரேன், நீங்கள் மந்திரத்தை ஃபாலோ பண்ணால் தான் முடியும், மந்திரத்தை பார்த்துட்டே இருந்தால் தான் முடியும். பரமாத்மா ஸ்வப்பிரகாஷ் ஏஷஹி தேவஹா பிரதிஷா. பிரதிஷானா பிரகிருஷ்டாக பிராச்சியாத்யாக திசா. பிரதிஷான்னு சொன்னால் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு. அப்புறம் அடுத்தது என்னென்னா அனுசர்வாகா. அது மாத்திரம் இல்லை, அக்னி பாகம். இது போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். அது என்னது தென்கிழக்கு, அப்புறம் தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, அப்படி தமிழில் சொல்லுவோம். அக்னி பாகம், நிருதி பாகம், வாயு பாகம், ஈசான பாகம், அனுதிஷான்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் சர்வ வியாபிங்கிறதுக்கு, தேச வியாபிங்கிறதுக்கு சாஸ்திரம் திசைகளை பற்றி சொல்லுது. ஆக பிரதிஷா பிரதிஷான்னு சொன்னால் பிராச்சியாதி திசைகள், அப்புறம் ஆக்னேயாதி விதிஷ்ச. ஆக பிரதிஷா விதிஷாங்கிறார். திசகான்னா இந்த இடத்துல திக்குன்னு அர்த்தம், டைரக்ஷன் அர்த்தம். எல்லா திசையிலையும் எப்படி இருக்காருன்னா அனுப்பிரவிஷா சர்வாக அனுப்பிரவிஷ்ய அவஸ்திதா, ஆகாசத்தையும் வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஆகையினால தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து அப்படிங்கிற ஸ்ருதியை ஞாபகப்படுத்திக்கோங்கிறார். அதுக்காகத்தான் ஹீங்கிறார். ஹீ, இந்த ஹீன்னு இருக்கு மந்திரத்தில். ஏஷஹி தேவ பிரதிஷோனு சர்வாக. சர்வாக திசா பிரதிஷா, எல்லா திசைகளையும் இவன் வியாபிச்சிருக்கான். வேதமே சொல்லுகிறது, இறைவன் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அதில் வியாபிச்சிருக்கார் அப்படி சொல்லியிருக்கு. அதை சொல்றார். பூர்வோஹி ஜாத்தா, இல்லை ஈஸ்வர தியானம்தான், பிரம்ம தியானம் அல்லது ஈஸ்வர தியானம். அபின்ன நிமித்தோபாதான காரணத்தையே அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கு. இந்த ஜகத்துக்கு பிரம்மன் அபின்ன நிமித்தோபாதான காரணம். என்னன்னு கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அபின்ன நிமித்தோபாதான காரணம். அவர் தான் மெட்டீரியல் காஸ், அவர் தான் இன்டெலிஜென்ட் காஸ், அவர் தான் அறிவு காரணமும் அவர் தான். தமிழில் சொன்னால் முதற்காரணம். மெட்டீரியல் காசுக்கு முதற்காரணம்னு தமிழில் சொல்கிற வழக்கம். முதல் காரணம். இப்போ குடத்துக்கு மண் முதல் காரணம், குயவன் அறிவு காரணம். ஆக நகைக்கு தங்கம் முதற்காரணம், அறிவு காரணம் பொற்கொல்லர். பொற்கொல்லர்னா கோல்டு ஸ்மித், கோல்டு ஸ்மித்னா ஆசாரி சொல்லணும், நகை வேலை செய்கிற ஆசாரி. அப்போ அது மாதிரி இந்த ஜகத்துக்கு அறிவு காரணமாகவும் பொருள் காரணமாகவும், தமிழில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக சொன்னால் கச்சா பொருள்மா. மெட்டீரியல் காசுக்கு கச்சா பொருள். கச்சா பொருள் எங்கேருந்து வருதுங்க? இந்த சிமெண்ட் கம்பெனிக்கு கச்சா பொருள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அது மெட்டீரியல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்லாம் மறந்து போச்சு. கச்சா பொருள்னால் இப்போ என்னென்ன மெட்டீரியல்னு சொல்லணும். அதுக்கு பேசாமல் மெட்டீரியல்னு சொல்லிவிட வேண்டியதான். அதெல்லாம் கொண்டுறதுக்கு அங்கேருந்து வருதுப்பா. அது மாதிரி இந்த ஜகத்துக்கு சர்வ உபாதான காரணானாம் உபாதான காரணம். இருக்கிற அத்தனை என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறோமே, வஸ்துக்கள்லாம் உண்டு பண்ணுறோமே, அத்தனைக்கும் உபாதான காரணங்களுக்கெல்லாம் உபாதான காரணம், மூல உபாதான காரணம் அப்படி சொல்லணும். சர்வ மூல உபாதான காரணம், சர்வ நிமித்த காரணம், சர்வ மூல நிமித்த காரணம். இதுக்கெல்லாம் சில இப்போ இந்த கட்டடம் கட்டினத்துக்கு யாரோ ஒருத்தர் நிமித்தம் இருக்கலாம். ஆனால் நிமித்தத்துக்கெல்லாம் யார் நிமித்தம்? மூல நிமித்தம் யாருன்னா அந்த ஆண்டவன் தான் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம், மாயா பரிணாமி உபாதான காரணம், பிரம்மன் விவர்த்த காரணம்னு நிறைய தரம் சொல்லி உங்களுக்கு அழுத்திருக்கோ இல்லையோ நிறைய தரம் நான் சொல்லியிருக்கேன். இது அத்தனையும் மனசில் இருந்தால் தான் இந்த ஜெகத்தை, இந்த பிரபஞ்சத்தை பிரம்ம தரிசனம் பண்ண முடியும். ஆக பிரம்மனுடைய லட்சணம் தெரியணும், மாயா லட்சணம் தெரியணும், மாயா பிரதிபிம்பமும் தெரியணும்.
இப்படிலாம் தெரிஞ்சாதான் அத்வைத சித்தாந்தப்படி இந்த ஜெகத்தை பிரம்மனா, பிரம்ம பரிணாமவாதிகள் நம்ம கிடையாது. பிரம்ம பரிணாமவாதிகள் அவ வேற, துவைத்திகள்லாம். நம்ம பிரம்ம விவர்த்தவாதிகள். அத்வைத்திகள்லாம் பிரம்ம விவர்த்தவாதிகள். ஆக பிரம்மன் ப்ளஸ் மாயா, மாயா பிரதிபிம்ப சைதன்யம் சேர்ந்துதான் இந்த ஜகத்துக்கு காரணம்னு சொல்கிறோம். அது என்னையும் சேர்த்து தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த தன்னுணர்வு தனித்தன்மை இருக்கிறதுனால இந்த துவைத பாவத்தை கொஞ்சம் சாஸ்திரம் சொல்லிடுது. அது வித்வானுக்கு இது புரியறதுங்கிறார். எல்லாமே அவன்தான். பகவான் கீதையில் சொன்ன மாதிரி நான் தான் ஆத்மாவாக இருக்கேன்னு அப்புறம் என்ன பண்ணுறது? அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதா சயஸ்திதா. அது புரிகிற வரைக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஆக ஹீங்கிற சப்தம் அவர் வியாபிச்சிருக்காருங்கிறது பிரசித்தமாக. ஏஷஹி தேவ பிரதிஷோ நு சர்வாஹ. ஏஷா தேவஹா பிரதிஷா அனுப்பிரவிஷ்ய. அணு சர்வா அணு அப்படிங்கிறத எடுத்துக்கணுமா? சர்வா அணு. சர்வா அணுன்னா எல்லா பக்கம் இருக்கார், எல்லா திசைகள்லையும் பிரவேசம் பண்ணியிருக்கார். திசைகளாகவும் இருக்கார், அந்த திசைகளுக்கு காரணமாகவும் திசைகளாகவும் இருக்கிறார். அவர் சொல்றார் இல்லையா, பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்தில் இருக்கு. நான் பல்வேறு விதமாக ஆவேனாகன்னு நினைச்சாராம், தானே அப்படி ஆகிவிட்டாருங்கிறது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, அதே பாடல் தான். ஆக அவரே தான் இத்தனையுமா ஆயிட்டார். விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. ஏஷஹி தேவ பிரதிஷோனு சர்வாக பூர்வோஹி ஜாத்தா. பிரம்ம ஹிரண்ய கர்ப்பனும் அவர் தான். அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்றதுன்னு கேட்டால், பிரம்மன் முதல்ல ஹிரண்ய கர்ப்பனாக வெளிப்பட்டது. அந்த ஹிரண்ய கர்ப்பனாக வெளிப்பட்டதும் அவர் தாங்கிறது. பூர்வோஹி ஜாத்தா, அவர் தான் ஹிரண்ய கர்ப்பனானார். சவு கர்ப்பே அந்தா. சவு கர்ப்பே அந்தஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹா அப்படின்னு முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா தெரியல. அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்யஷ்டௌ அப்படின்னு சொல்கிற போது மாதத்துக்கு ஒரு கிளாஸ்னால் எங்கே ஞாபகம் இருக்கும்? அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்யஷ்டௌவில் அதில் வரிசையாக வரத்தே தஸ்ய பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹா அஜாயமானோ பகுதா விஜாயத்தேங்கிற ரிக்கில் சொன்னேன். அதே தான் சொல்கிறது, சவு கர்ப்பே அந்தஹா. அந்த ஹிரண்ய கர்ப்பன் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கார்னு அர்த்தம். அதையே திரும்ப திரும்ப வேறு வேறு பாஷையில் சொல்கிறது, அவ்வளோதான். சவு கர்ப்பே அந்தஹா அப்படின்னா இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கார், பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இருக்கார், பிரம்மாண்டமாகவும் இருக்கார், பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார், வெளியே இருக்கார்னு புரிஞ்சுக்கணும். ச விஜாயமானஹா ச ஜனிஷ்யமானஹா, அதாவது தோன்றினதும் அவர் தான். விஜாயமானஹான விசேஷேன ஜாயமானஹா, நல்லா வெளிப்பட்டிருக்கிறது. ஜனிஷ்யமானஹா இனிமேல் தோன்ற போகிறது. புதுசு புதுசாக நல்லமா வந்துட்டே இருக்கு இல்லையா கண்டுபிடிப்புகள்லாம். ஆகையினால புதிதாக வரக்கூடியதும் அவர் தான். இதுவரை தோன்றியதும் அவரே, இனி தோன்றப்போவதும் அவரே, அறிந்து கொண்டிருப்பதும் அவரே, அறியப்போவதும் அவரே. ஆகல எல்லாம் ஈஸ்வரனுங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லிட்டா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வேறு ஏதாவது பண்ணலாமேன்னா அதையே நினச்சின்றுங்கிறது. தியானத்துக்காக வேண்டி ச விஜாயமான சஜ நிஷ்யமான. ஆக சவு கர்ப்பே அந்தஹா ஹிரண்ய கர்ப்பா ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே இதெல்லாம் சொல்கிறார். ஆஹ ததா பூர்வோ ஜாத்தா ஹிரண்ய கர்ப்பஸ்வரூபத்வேன அயமேவ பிரதம உற்பன்னா. இந்த பிரம்மந்தான் முதல்ல தோன்றினார். தஸ்மா விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷா ச ஜாத்தோ அத்தியரிச்சதா. இல்லை இன்னொன்று இருக்குது, அதில் வாக்கியம் வருது. அதாவது யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாக. தேவாள்லாம் என்ன பண்ணானா, பகவானே ஹோமம் பண்ணிவிட்டாளாம், ஹோம குண்டத்தில் போட்டாளாம். எவ்வளோ சௌரியமாக போச்சு. இவருக்கு தான் ஹோமம் நடக்கிறதுனா அவர் எடுத்து அதுக்குள்ளே போடும். அவர் தன்னையே இந்த வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணம் பண்ணிவிட்டார் அப்படிங்கிற பாவனையினால அப்படி சொல்கிறது. தேவாக யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த. தேவர்கள் யஜ்ஞத்தினால யஜ்ஞத்தினால ஈஸ்வரனையே யஜ்ஞத்தில் பண்ணிவிட்டாராம் அப்படி சொல்லும் அந்த மந்திரங்கள்லாம்.
அப்போது சவு பரமேஸ்வரः கர்ப்பே அந்தர் பிரம்மாண்ட ரூபஸ்ய கர்ப்பஸ்ய மத்தியே வர்த்ததே சயேவ விஜாயமானः. அவர் எப்படி இருக்காருன்னா தேவ திரியகாதி ரூபேண இதானீம் ஜாயத்தே. அவர் தேவர்களாகவும் மிருகங்களாகவும் மனுஷர்களாகவும் அவர்தான் தோன்றுகிறார். இதப்பரமபி ஜனிஷ்யமானஹா சகையேவ. இதுக்கப்புறம் என்னெல்லாம் உற்பத்தி ஆக போகிறதோ அதுவும் அவர் தான். சவிஜாயமானஹா ச ஜனிஷ்யமானஹா. பிரத்யங்முகாக. பிரத்யங்முகாகனா உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். முகாக பிரத்யங்முகாக திஷ்டதி. இந்த இடத்துல பிரத்யங்முகாக சொன்னால் இதெல்லாம் அனுபவிக்கிற நம்முடைய உள்ளுக்குள்ளே அவர் இருந்து கொண்டு முக்கியமாக அவர் தான் இருக்காராம். பிரத்யங்முகாக. இந்த முக சப்தத்துக்கு முக்கியம்னு எடுத்துக்கிறார் சாயனாச்சாரியர். அவர் தான் அத்தியக்ஷன். இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்காருங்கிறார். பிரத்யங்முகாக. பிரத்யங்னா அன்னமயாதி கோஷேபியா ஆந்தரஹா. அன்னமயம், இந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயத்துக்குள்ளே இருக்கான். புரியறதுக்காக சொல்கிறது. உள்ளுக்குள்ளே இந்த உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ளே பிராணமயன் இருக்குது, பிராணமயனுக்குள்ளே மனோமயன் இருக்குது, மனோமயனுக்கு அந்யோந்தர ஆத்மா விஞ்ஞானமய, அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமய, ஆனந்த ஆத்மா. அதைத்தான் பிரத்யங்கு முகாக. பிரத்யங்முகாக. முகாகன்னு அர்த்தம் முக்கியாக அர்த்தம். தேகேந்திரியாதி அத்தியக்ஷத்வேன முக்கியா. இந்த உடம்புக்கும் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் ஹெட்டாக இருக்காராம். யாரு? பரமாத்மா. அப்படின்னா யாரு? அப்படின்னா யாருன்னா யாரு அப்படின்னு கேட்டா நான் தான் அது. தேகேந்திரியாதி முக்கியத்வேன, தேகேந்திரிய முக்கிய தேகேந்திரியாதி அத்தியக்ஷத்வேன முக்கியா. இதுக்கெல்லாம் இந்த கண்ணையும் காதையும் சக்ஷுஸ்ரோத்திரம் கவு தேவோ யுனக்தி. அதில் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனஹான்னு கேனோபனிஷத்தில் சொல்கிற மாதிரி தேகேந்திரியாதி அத்தியக்ஷத்வேன முக்கியா பிரத்யங்முகாக திஷ்டதி. பிரத்யங்முகாக திஷ்டதி விஸ்வத்தோமுகாக திஷ்டதி. பாருங்க, பிரத்யங்முகாக விஸ்வத்தோமுகா. ரொம்ப அழகுது. உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இந்திரியங்கள் வழியாக பார்க்கறதாகவும் எல்லாருடைய சரீரத்திலே இருந்து கொண்டு பார்க்கறதாகவும் அவன் தான் இருக்கான். விஸ்வத்தோ முகா. சர்வதா முகானி ரூபாதி உபலப்தி துவாராணி சக்ஷுராதினி எஸ்யாசௌ விஸ்வத்தோ முகா. இந்த இந்திரியங்களுக்கு தலைவனாகவும் இந்திரியங்களாகவும் இந்திரிய விஷயங்களாகவும் அவன் இருக்கிறான். பிரத்யங்முகாக விஸ்வத்தோமுகா திஷ்டதி. இந்த மந்திரம் இவ்வளோதான். இந்த மந்திரத்தை நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணணும், அவ்வளோதான். ஏஷஹி தேவ பிரதிஷோ நுசர்வா பூர்வோ ஹி ஜாதஸ் சபுகர்ப்பே அந்தஹ ச விஜாயமானஸ் ச ஜனிஷ்யமானஹ பிரத்யங்முகாஸ்திஷ்டதி விஸ்வத்தோமுகா. இதெல்லாம் மந்திரங்களை மனப்பாடம் பண்ணிட்டு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுண்டு தியானம் பண்ணுறதுக்காக. சும்மா இப்படி கேட்டோம்னா ஒன்றும் புரியாது. சும்மா ஓஹோ அப்படியா ஏதோ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னா மந்திரம் மந்திரம் அப்படி இருக்கிற மந்திரத்தை சொல்கிறது அப்படியே சொல்கிறோம் நாம். ஆக பிரத்யங்முகாஸ் திஷ்டதி விஸ்வத்தோ முகா. முடிய போகிறது கொஞ்சம் நேரத்தில். பிரத்யங்முகாஸ் திஷ்டதி விஸ்வத்தோ முகா. அடுத்த மந்திரம் விஸ்வதச்சக்ஷுருத விஸ்வத்தோ முகோ விஸ்வத்தோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுப்யான்னமதி சம்பதத்ரைர் தியாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகஹ. விஸ்வத்தோ முகா. இந்த விஸ்வதச்சக்ஷு உத விஸ்வத்தோ முகா எல்லாம் விஸ்வரூப தியானம். 11வது அத்தியாயம் பகவத்கீதை 11வது அத்தியாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய விஸ்தாரம் தான் அதெல்லாம். இந்த மந்திரங்களுடைய விஸ்தாரம்தான் 11வது அத்தியாயம்தான். அத்தியாயமெல்லாம் என்னது? அங்கே என்ன சொல்ற? சர்வோபனிஷதோ காவஹா. உபனிஷத்தினுடைய சாரம்தான் அதுவும். தாதிருஷா அயம் ஜகத் அதிஷ்டானத்வேன திஷ்டதி. இந்த மந்திரத்தில் இதுக்கு முன்னாடி மந்திரம் படித்தோம் இல்லையா? அதில் பிரத்யங்முகா
விஸ்வத்தோமுகா திஷ்டதி, அதிஷ்டானம்ங்கிறார். ஆகையினால என்ன இருக்குதுன்னா, இல்லை நீங்கள் பகவத்கீதையில் 13ஆம் அத்தியாயத்தையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டிதான். சர்வதः பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம், அங்கே ஞேயம்ங்கிற தலைப்பில் சொல்லியிருக்கார். ஆக சர்வதः பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமன் லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி அப்படி சொல்லி அங்கே சொன்னதை தான் இங்கேயும் சொல்கிறது. ஆக இந்த விஸ்வதச்சு எல்லா பக்கமும் கண்ணு, இந்த விஸ்வத்தோ முகாவை விஸ்தாரப்படுத்துறது. இப்போ தான் கடைசி மந்திரத்தில் பார்த்தோம். விஸ்வத்தோ முகா பிரத்யங்முகா திஷ்டதி விஸ்வத்தோ முகா. அந்த விஸ்வத்தோ முகாவோட எக்ஸ்பிளனேஷன். விஸ்வதச்சு எல்லா பக்கமும் கண்ணு. சஹசிரசீர்ஷா புருஷா சஹசிராட்சஸ் சஹசிரபாத், அதே தான். நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தயே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹசிரகோட்டியுகதாரிணே நமஹ. அதே தான். அந்த மனசில் நம்ம வேதங்களில் பார்த்தா விஸ்வரூபந்தான் ஜாஸ்தி, ஏகரூபம் குறைவு. விஸ்வரூப தியானம்தான் அதிகம். எப்போவுமே இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய ரூபங்கிறது தியானம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. ஏகரூப தியானமெல்லாம் வேதத்தில் குறைவு தான். அங்கங்கே சிலதெல்லாம் இருக்கும், அது கொஞ்ச நேரத்துக்கு நினைக்கிறதுக்கு சொல்லும். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ண சொல்லும். ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் ஒன்றா பாருங்க. எப்படி ஒன்று ஒன்றா பார்க்கணும், அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும். ஒன்று தான் இத்தனையுமா இருக்குன்னு பார்க்கணும். ஏகைக்கம், அப்புறம் ஏகைக்கமெல்லாம் என்னது? அநேகம். ஏக்கன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. மாணிக்க வாசகர். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஆக சர்வ பிராணி தேகஸ்வரூபத்வாத் ததீயைஹி சர்வைஹி சக்ஷுராதிபிஹி யுக்தஹ இதி விஸ்வதச்சு இத்தியாதி பதைஹி அபிதீயதே. இல்லை, விஸ்வதச்சு எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய கண்களும் அவனுடைய கண்கள் தான் அப்படின்னு அர்த்தம். விஸ்வத்தோ முகா, முகன்னா வாய். அப்புறம் விஸ்வத்தோ ஹஸ்தஹா, எல்லா கைகள். விஸ்வதஸ்பாத், எல்லா கால்களும். விவிதம் ஸ்வயத்தே இதி விஸ்வம்னு சொல்லுவோம். பல்வேறு வகையாக காட்சி அளிக்கிறது, பல்வேறு வகையாக தோற்றத்தை அளிக்கிறதுனால விஸ்வத விவிதம் ஸ்வயத்தே. சம்பாஹுபியாம் நமதி. ஆக எல்லா பக்கம் அவருக்கு கண் இருக்கு, பகவானுக்கு எல்லா பக்கம் கண்ணு, எல்லாரும் பார்க்குறாங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லிருக்கு. திரஷ்டவியம் சச்ச பரமேஸ்வரா பாஹுபியாம். சம்பாஹுபியாம்னா சஹான்னு போட்டுக்கணும் நம்ம. பாஹுபியாம் நமதி. இந்த இடத்துல நமத்தின்னு சொன்னால் இந்த அவரவர்கள் பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம். பாஹுபியாம்னா பாஹு சதுருஷாபியாம். பாஹு சதுருஷாபியாம் தர்மாதர்மாபியாம் நிமித்த காரணாபியாம். பாஹு சதுருஷாபியாம்னா பாஹுனா பாஹுபியாம்னு சொன்னால் நமக்கு கைகள்னு இந்த இடத்துல அர்த்தக்கப்படாது. தர்ம அதர்மம்னு அர்த்தம். நிமித்த காரணமாக, நிமித்த காரணத்தை வச்சு இந்த இடத்துல கர்மபல தாத்தாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அதாவது கர்மபல தாத்தாவாகவும் அவர் தான் இருக்கார், கர்மபலனை அனுபவிக்கிறவனாகவும் அவர் தான் இருக்கார். எல்லாம் மாயா காரியம்னு அர்த்தம். எப்படி சொப்னத்தில் சொப்ன திரஷ்டாவும் நான் தான், சொப்ன திருஷ்யமும் நான் தானோ, அப்படி புரிஞ்சுக்கணும். சொப்னத்தில் சொப்ன பிரபஞ்சத்தில் சொப்ன கர்த்தாவும் நான் தான், சொப்ன திரஷ்டாவும் நான் தான், சொப்ன திருஷ்யமும் நான் தான். அது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கணும். பரமேஸ்வரா சம்பாஹுபியாம், பரமேஸ்வரா பாஹுபியாம் சன்னமதி. பாஹு சதுருஷாபியாம் தர்ம அதர்மாபியாம், தர்ம அதர்மாபியாம் நிமித்த காரணாபியாம் சர்வம் ஜெகத் வசீகரோதி. சன்னமத்தின்னா வசப்படுத்துறார்னு அர்த்தம். எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார். அந்தந்த புண்ணிய பாபத்துக்கு பலனை கொடுக்கறதாக அந்தந்த ஜீவனுக்கு ஜீவஸ்வரூபமாக அவரே இருக்கார்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் கஷ்டப்படுறேன், நான் தனியாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அவரே தான் கஷ்டப்படுறாராம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இது நிறைய பேர் குழப்பம் வரும்.
என்னன்னு புரியாது. இறைவனே ஜீவனாக இருந்து கஷ்டப்படுறார், இறைவனே இறைவனை வழிபடுறாருன்னா என்ன ஒரே இதாக இருக்குது. அவர் வேறே நம்ம வேறுன்னு சொன்னால் சௌரியமாக இருக்கும். அழறவனும் அவன் தான், அழுகிற கண்ணீரை துடைக்கிறவனும் அவன் தான்னா, அழுபவனும் அவனே, அழுபவன் கண்ணீரை துடைப்பவனும் அவனே, இன்பம் தருவதும் அவனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாம் பகவான்கிறத சொல்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறது. ஆஹ பாஹுபியான் சன்னமதி ததா பதத்ரைஹி பதனசீலைஹி பஞ்சீகிருத பஞ்சமகாபூதைஹி சன்னமதி. பதத்ரைஹிங்கிறதுக்கு அதாவது பஞ்சீகிருத மகாபூதைஹி, ஒரு சில புஸ்தகங்களில் கால்கள்னு சொல்லியிருக்கு. ஆனால் பதத்ரைஹினா கால்களால் நடக்கிறதும் அவர் தான் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதை பதத்ரைஹி நமதி சன்னமத்தின்னு போட்டுக்கணும். இந்த சம் பாஹுபியாம் நமத்தின்னு இருக்கோ இல்லையோ, சன்னமத்தின்னு போட்டுக்கணும். சம்பாஹுபியான் நமதி சம்பதத்ரைர் தியாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகா. இதான் ரொம்ப முக்கியம். ஒரு தேவன்தான். பாஹுபியாம் சன்னமதி பதத்ரைஹி சன்னமதி. இந்த இடத்துல சன்னமத்தின்னா முதல் அர்த்தம் வசீகரோதி. இன்னொரு சன்னமதிக்கு என்ன அர்த்தம்னா உத்பாதயதி. பஞ்ச மகாபூதங்களை கொண்டு படைக்கிறான். பதத்ரைஹி சிருஷ்டி பண்றான்னு அர்த்தம். அவ யாருன்னா தியாவா பிருத்திவி சன்னமதி. தியாவான்னா சொர்க்கம், பிருத்திவின்னா பூமி, இது எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஜனயன்னா படைத்து கொண்டு தேவ ஏகா ஒரே தேவன்தான், ஒரே வஸ்து தான். சிங்குலாரிட்டிங்கிற இப்போ சயின்ஸில் அதுதான் சொல்கிறாங்கிற சிங்குலாரிட்டி, ஒரே வஸ்து தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறா பௌத்திக விஞ்ஞானத்தில். ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்னா, ஒரே சைத்தன்யந்தான் இப்படி நானாவாக காட்சி அளிக்கிறது. அதுதான் இப்படி அந்த ஒரு தேவன் தான் இருக்கான், ஒரே வஸ்து தான், ஏக கர்த்தா, ஜகத்துக்கு ஏக கர்த்தா. பாரதியார் சொன்ன மாதிரி அதன் நிலை ஒளியுறு அறிவாம். என்னது, ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. தேவ ஏகா அதன் நிலை ஒளியுறு அறிவாம். அது என்னதுன்னா அதுதான் ஞானஸ்வரூபம், சைத்தன்யஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் எல்லாம் சொல்றோமே. அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதை யார் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு துக்கம் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னா, இதை புரிஞ்சுட்டு அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். அதனுடைய அனுகிரகத்தை நினைச்சு எப்போ ஆனந்தமா இருப்போம். முடிச்சுட்டார். அதே தான் இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் பாரதியார் எழுதியிருக்கார். ச தேவ ஏகா விஸ்வதச்சுருத விஸ்வத்தோ முகோ. இதெல்லாம் தியானத்துக்கு ரொம்ப உரியது. நல்லா தியானத்துக்கு சௌரியமாக இருக்கும். விஸ்வதச்சுருத விஸ்வத்தோ முகோ விஸ்வத்தோ ஹஸ்த உத விஸ்வதஸ்பாத் சம்பாஹுபியான் நமதி சம்பதத்ரைர் தியாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகா. இந்த மந்திரார்த்தங்களை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஃபாலோ பண்ணாது தான். சும்மா கேட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உள்ளே போகணும். இந்த மந்திரம் பாஹுபியாம் சன்னமதி பதத்ரைஹி சன்னமதி. முதல்ல சம்ங்கிறத நான் சஹா போட்டுங்க சொன்னேன். ஆனால் சஹாங்கிறது சப்ளை பண்ணிக்கணும், சன்னமத்தியோடு சேர்த்துக்கணும். இந்த சம்ங்கிறத நமத்தியோடு சேர்த்துக்கணும். பாஹுபியாம் சன்னமதி பதத்ரைஹி சன்னமதி தியாவா பிருத்திவி ஜனயன்னு பாஹுபியாம் சன்னமதி தியாவா பிருத்திவி ஜனயன்னு பதத்ரைஹி சன்னமதி. ஆக தோற்றுவிக்கிறார், அதை பாதுகாக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா, சிருஷ்டி ஸ்திதி லய காரணா. ஏகா ஏவ தேவா, ஒரே வஸ்து தான் இப்படி இருக்கு அப்படிங்கிறது தாத்பரியம். இப்போ மாயையை நம்ம சப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மந்திரங்களில் மாயையே வராது. மாயையினால்தான் இப்படி ஆறுது. ஒரு வஸ்துவே இப்படி நானா ரூபா பவந்தி அப்படி சொன்னால் அது மாயையினால் இப்படி ஆகிறது. ஒரே பொருள் இத்தனை பொருளாக காட்சி அளிக்கிறது. ஒரு அரிசி மாவை வச்சுட்டு படுத்துகிற பாடு மாதிரி.
ஒரு அரிசி மாவை வச்சுட்டு உளுந்து மாவை வச்சுட்டு அவன் சொல்கிறான் தோசைக்கே எவ்வளோ தோசை போடுறான். அதை வச்சுட்டே என்னெல்லாமோ அதுக்கு மசாலா போட்டு அதை போட்டு இதை போட்டு மூல காரணம் என்னன்னா சமஸ்த தோஷானாம் மூல காரணம் கிம்? மூல காரணம் என்னன்னா அரிசி மாவு. அப்படி என்னது பாட்டெலாம் உண்டு. நம்ம என்ன சொல்லுவோம், எனது தோசை இது தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சு சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய்யை விட்ட தோசை. அப்பாவுக்கு 4ஆம், அம்மாவுக்கு 3ஆம், பாட்டிக்கு 2ஆம், பாப்பாவுக்கு 1ஆம். அப்படி பாட்டு உண்டு. அந்த குழந்தையார் பண்ணால் பள்ளி ஸ்கூலில் படிக்கிறத சொல்லி. அப்புறம் தின்ன தின்ன ஆசை, இன்னும் கேட்டால் பூசையும்பா. ஆமாம், மாதிரி ஒரே ஒரு மாவை வச்சுக்கிண்டு படுத்துகிற பாடு சர்வ மூல காரணம் கிம்ங்கிற மாதிரி. சமஸ்த ஜெகத் உபாதான காரணம் யாருன்னா ச தேவ ஏகா. அவ்வளோதான். அடுத்தது இதை பற்றி இன்னொன்று சொல்கிறது. இதோட முடிய போகிறது, கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீங்கிறார் அப்பர் சுவாமிகள். அதனால நஹா சஹா பரமேஸ்வரஹா நஹா அஸ்மாக்கம் சர்வேஷாம் பந்து. அந்த பரமேஸ்வரன் தான் எல்லாருக்கும் உறவினன். அதனால புழு பூச்சிக்கு அவன்தான் உறவினன், எல்லா ஜீவர்களுக்கும் அவன்தான் உறவினன். எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே. தாய்மானவர் பாடின எல்லா ஜீவனையும் விட்டு பிரியாம, அதுதான் விசிஷ்டாத்வைதம், அந்தர்யாமின்னு அர்த்தம். அத்வைத சித்தாந்தப்படி விஷயம் வேற. ஜீவனும் ஈஸ்வரனும் பின்னம்னு சொன்னா அவர் ஜீவனுக்கு என்னவா இருக்காருன்னா அவர் கூடவே இருக்கார், பிரிக்க முடியாம இருக்கார். உள்ளத்துல என்னது விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறையன் என்றுடன் மாமணி சோதியான். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு அப்பர் சுவாமி பாடினார். விறகுல தீ மாதிரி இல்லையா, விறகுல தீயை கடைஞ்சா என்ன ஆகும், நெருப்பு வெளியில் வந்துடும். 2 விறகு, ஒரு விறகை இன்னொரு விறகை வச்சு அரணிக்கட்டையில் எடுக்கிற போது அக்னி வருது. அப்புறம் பாலில் நெய் இருக்குது. ஏதோ ஒரு சமீபத்தில் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பால் காய்ச்சலைனா கெட்டு போயிடும். காலம்பரை பாலை உடனே காய்ச்சி ஆகணும், ராத்திரி வரைக்கும் வச்சுருந்தா என்ன ஆகும், பால் கெட்டு போயிடும். அப்போ கொஞ்சம் கெடாமல் இருக்கணும்னா காய்ச்சி வைக்கணும், இன்னும் கெடாமல் இருக்கணும்னா பிறகு ஊற்றணும், இன்னும் 2-3 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இன்னும் கெடாமல் இருக்கணும், இருக்கிற வெண்ணெய் எடுத்துடணும், அது இன்னும் ஒரு 15 நாளைக்காக தாக்கு பிடிக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா. இன்னும் கெடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா நெய் ஆக்கிடணும். ஆயுர்வேதத்தில் 100 வருஷம் நெய்யெல்லாம் மருந்தாக இருக்குது. ஆமாம், 10 வருஷம் நெய், 100 வருஷம் நெய்யெல்லாம் மருந்தாக இருக்குது ஆயுர்வேதத்தில். அது மாதிரி அதாவது அழிகின்ற பாலில் அழியாத நெய் இருக்கிறது. அழிகின்ற பாலில் அழியாத நெய் இருப்பது போல அழிகின்ற இந்த உடலில் அழியாத ஆண்டவன் இருக்கிறார். அவரை நீ கவனிக்காமல் நை நைன்னு அவஸ்தப்படுறையே சொல்லணும். நஹா பரமேஸ்வரஹா அஸ்மாக்கம் சர்வேஷாம் பந்து அஸ்மத் அனுஷ்டானுசாரேன ஹிதகாரித்வாத். எப்படி பந்துவா இருக்காருனா நம்ம நல்லதெல்லாம் பண்ணி, அது அஸ்மத் அனுஷ்டித சுகிருதானுசாரேன, நாம கடைப்பிடிக்கிற புண்ணியத்தை அனுசரித்து நமக்கு நன்மை செய்வதால் அவர் பந்துங்கிறார். நம்ம பிரிக்க முடியாதனால பந்துங்கிறோம். பந்துன்னா என்ன பண்ணணும், நமக்கு கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணணும். அந்த நேரம் பார்த்து நம்மளை கையை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால பந்து அப்படி சொன்னால் அவர் உறவினர், என்ன ஹிதகாரி. பந்துங்கிறவன் ஹிதகாரின்னு இந்த ஸ்லோகத்தில் மந்திரத்தில் சொல்லியிருக்கு. பந்துவா சேர்ந்தானே அப்படி சொல்ல விடுறதில்லை. பந்துன்னா ஹிதகாரித்வாத்துங்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன, ஜனிதா. ஜனிதான்னா என்ன அர்த்தம், உற்பாதகா பிதான்னு அர்த்தம். சர்வ சிருஷ்டுத்வாத், நம்மை தோற்றுவித்தவன் அவனே, நமக்கு உறவினன் அவனே. சவிதாத்தா, விதாத்தான்னு அர்த்தம், நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவன் படைத்தவன் அவனே. நிர்மாதா. அப்புறம் என்ன, விஸ்வ விதாத்தா. தாமானி வேத புவனானி விஸ்வா.
பல்வேறு விதமான வாழ்க்கையில் உத்தம அதம லோகான்களெல்லாம் படைச்சிருக்கான், தேவர்களுக்கும் மனிதர்களுக்காகவும். அவன் எல்லாவற்றையும் அறிவான், அவன் எல்லாவற்றையும் அறிவான்கிறது. வேத சர்வம் வேதன்னு அர்த்தம், எல்லாவற்றையும் அறிவான். எத்திர தேவா அமிர்தமான ஷானாக, அதாவது தேவலோகத்தில் இந்திராதி அமிர்தமான ஷானாக, அமிர்தமான ஷானாகனா அமிர்தத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் தேவர்கள். திருத்தீயே தாமானி அபேரயந்த, யாரை சார்ந்திருந்து தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ. பரித்யாவா பிருத்திவி, பரித்யாவா பிருத்திவி, அதாவது ஞானி மோட்சத்தை விரும்புகிறவன் என்ன பண்ணுறான்னா, ஏ முமுக்ஷவா சர்வே விதித்த தத்துவாக, எல்லாம் உண்மையை தெரிந்தவர்கள், எல்லாவற்றையும் தியாவா பிருத்திவி லோகத்வயம் சத்ய பரியந்தி, ஒரு க்ஷணத்திலேயே இந்த சரீர அபிமானத்தை விட்டுட்டு எல்லாமா தங்களை உணர்கிறார்களாம். இந்த தத்துவத்தை உணர்கின்ற போது இந்த சரீர அபிமானம் போய் எல்லாம் நானே என்று அவர்கள் உணர்கிறார்கள். பரித்யாவா பிருத்திவி எந்தி சத்யா பரிலோகான் பரிதிஷா பரிசுவஹா, இந்த லோகத்தையும் சரி சொர்க்கலோகத்தையும் சரி எல்லா டைரக்ஷனையும் சரி வியாபிக்கிறார்கள் முமுக்ஷுக்கள். ருதஸ்ய தந்தும் விததம் விசிருத்திய ததபஷ்யத் ததபவத் பிரஜாசு. அதே மாதிரி அது மாத்திரமில்லை, எல்லாத்தையும் வியாபிக்கிறார். பரியந்திங்கிற மந்திரத்துக்கு பரித்யாவான்னா வியாபிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இண்டிவிஜுவாலிட்டி போயிடுறது, டோட்டாலிட்டியாக தன்னை நினச்சிக்கிறான். சர்வம் அகமேவ அப்படின்னு நினச்சிக்கிறான், எல்லாத்தையும் நான் தான் ஒரு வியாபிச்சிருக்கேன்னு சொல்கிறான். ஆக ருதஸ்ய சத்யஸ்ய பரபிரம்மணா, அதாவது ருதஸ்ய தந்தும் விததம் விஸ்தீர்ணம், அதாவது சத்தியமான பரபிரம்மன். ரிதஸ்ய தந்தும் விததம் விசிருத்திய, விசிருத்தியன்னு சொன்னால் இதை சாஸ்திரம் குரு கிட்ட படிச்சுன்னு அர்த்தம். குரு சாஸ்திர முகாத்து நிச்சித்திய தது அபஷ்யத்து, அந்த உண்மையை அறிகிறான். தது அபவத் பிரஜாசு, அனைத்து உயிர்களிலும் தான் இருப்பதாக உணர்கிறான். எல்லா சரீரத்திலையும் நான் தான் இருக்கேன், அகமேவ இதம் சர்வம் அப்படிங்கிற உண்மையை உணர்கிறான். இந்த கடைசி மந்திரம் பூர்த்தி ஆறுது. இதுக்கப்புறம் இனிமே இந்த பிரம்மனை குறித்து நாம் பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள், சந்தியாவந்தனங்கள், ஸ்நானங்கள், ஹோமங்கள், தியானங்கள் எல்லாம் வரப்போகிறது. இதுவரைக்கும் ஈஸ்வரனை பற்றின வர்ணனை, ஈஸ்வர லக்ஷணத்தை மனசில் பதிய வைக்கிறது. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஈஸ்வரன்னு சொல்லலாம், பிரம்மன்னு சொல்லலாம், ஆண்டவன் இறைவன், அவரை மனசில் பதிய வைக்கிறது. அடுத்த வாக்கியம் முடிய போகிறது. பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி பரீத்ய சர்வாः பிரதிஷோதிஷச்ச பிரஜாபதி பிரதமஜா ரிதஸ்யாத்மனாத்மானம் அபிசம்பபூவ. பரீத்ய லோகான், எல்லா உலகத்தையும் வியாபிக்கிறான். பரீத்ய லோகான் பரீத்ய பூதானி, பரீத்ய பூதானினா எல்லா சரீரங்களையும் வியாபிக்கிறான். பரீத்ய சர்வாः, எல்லாவற்றையும் வியாபிக்கிறான். பிரதிஷோதிஷச்ச, திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன், எல்லா திசைகளையும், அதாவது 4 கோணங்கள், 4 டைரக்ஷனையும், அப்புறம் கார்னர் டைரக்ஷன் அதையும் வியாபிச்சிருக்கான். தேச வியாபிங்கிறத சாஸ்திரம் சொல்கிற விதம் அப்படி. பிரதிஷோதிஷச்ச பிரஜாபதி பிரதமஜா ரிதஸ்ய, பிரதமஜா ரிதஸ்ய பிரஜாபதி, அதில் முதல்ல தோன்றின பிரம்மதேவனாகவும் ஆத்மனாத்மானம் அபிசம்பபூவ, ஆத்மனா ஆத்மானம் அபிசம்பபூவ. அகம் சச்சிதானந்த ஸ்வரூபேண சர்வம் அஸ்மி சத்திய ஞானாதி லக்ஷணம் அபிசம்பபூவ. நான் எல்லாத்துலேயும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் கான்ஷியஸ்னஸ், ஆனந்தம். நான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கேன், இந்த சரீரத்திலையும் இருக்கேன், எல்லா சரீரத்திலையும் நான் இருக்கிறேன், எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கேன், ஒரு அணுவிலையும் நான் இருக்கேன். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அணுவாகவும் இதுவாகவும் இருக்கேன்னு அர்த்தம். இதோட முடிஞ்சு போயிடுது. இப்படியே நானும் முடிச்சுட்டேன் ஒரு வழியா. சொல்கிறதுக்கும் பொறுமை வேண்டியிருக்கு. ஏன்னா அது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கும் பொறுமை வேணும், கேட்கறதுக்கும் பொறுமை வேணும். தூங்காமல் கேட்கணும், தூங்காமல் சொல்லணும். முடிஞ்சிடுது. அப்போ இந்த இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு மந்திரம் வருது. மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்.
ஆஹா உன்னுடைய திருவடியை தரிசனம் பண்ணி மோட்சம் அடைஞ்சுட்டேன்னர். அது மாதிரி ஒரு அழகான மந்திரம் அது. இந்த மந்திரம் வந்து பாருங்க, சதசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம் சனிம் மேதாமயாசிஷம். இதான் மந்திரம். மந்திரத்தை சொல்லிவிட்டேன். சதசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம் சனிம் மேதாமயாசிஷம். இது ஒரே ஒரு ரிக்கு தான், சின்ன இருக்கு மந்திரம். இனிமே அவர் சொல்றார், சாயனாச்சாரியார் சொல்றார், ததேவம் பிரம்மவித் வியாக்கிருத அவஸ்தை, சுஷுப்தி அவ்யாக்கிருத அவஸ்தை, அவ்யக்த அவஸ்தை. சரியான திருஷ்டாந்தம் சொல்லணும்னா சுஷுப்தியே போரும். சுஷுப்தி தான் மாயை, அவித்யான்னு சொல்லணும். நம்ம சுஷுப்தினா அவித்யா சொல்லணும். பிரளயத்தை என்ன சொல்றது? மாயா சொல்ல வேண்டியதான், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இப்போ நீங்கள் வந்து சுஷுப்தியை உறக்கத்தை பற்றி விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறக்கத்தை விளக்கி சொல்லுங்கள் அப்படி. விளக்க வேண்டாம், நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அனுபவித்துக் கொண்டிருப்பதை எதற்கு விளக்க வேண்டும்? விளங்காததைத்தான், அனுபவிக்க முடியாததைத்தான் விளக்க வேண்டும். அனுபவித்துக் கொண்டே இருப்பதை எதற்கு விளக்க வேண்டும் கூட கேட்டுள்ளான். இங்க சதசா பதிம், சதசா பதிம், சதசா பதிம் அயாசிஷம் அப்படி கனெக்ட் பண்ணணும். சதசா பதிம் அயாசிஷம். அயாசிஷம்னா என்ன அர்த்தம்னா அடைந்து விட்டேன். அயாசிஷம்னா பிராப்தவானஸ்மின்னு அர்த்தம். எப்படி நான் சீக்கிரம் அடைஞ்சு விட்டேங்கிறான். இந்த விஷயத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன், பகவானை நான் அடைஞ்சுட்டேன்னு அர்த்தம். ஜெகத்பதியை நான் அடைஞ்சுட்டேங்கிறது இந்த மந்திரம். சதசா பதிம் அயாசிஷம், இறைவனை அடைந்து விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனை உணர்ந்து விட்டேன், இறைவனை புரிந்து கொண்டு விட்டேன். இறைவனை அடைய முடியாது. அங்குங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனை போய் எங்கே அடையிறது? எண்ணமாக இருக்கிறான், நானாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை நான் எங்கே போய் அடையிறது? இந்த உண்மை எனக்கு புரிஞ்சு போயிடுது. ஆக இறைவனை அடைந்து விட்டேன், வீடு மோட்சத்தை அடைந்து விட்டேங்கிற மாதிரி சதசா பதிம் அயாசிஷம். எப்பேற்பட்ட பத்தி, அதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய. அத்புதம், இந்திரஸ்ய பிரியம், காமியம், சனிம், மேதாம். இந்த 5 அட்ஜெக்டிவ் போடுறது. சதசஸ்பதி, அது மறந்துடாங்க. சதசஸ்பதினா அர்த்தம் சபாபதி, ரங்கநாதன் எல்லாம் ஒண்ணுதான். ஜெகத்பதி, இந்த உலகத்தின் தலைவனை, உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே, அவருக்கே நாங்கள் சரணம் இல்லையா? அது இங்கே அழகா சொல்றது இந்த மந்திரம். அவரை சரணாகதி பண்றது கூட சொல்லலை. அயாசிஷம் பிராப்தவான் அஸ்மி. இன்னொரு மந்திரம் இருக்கு பாருங்க. அகம் ரிக்ஷரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ ஊர்தபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகும் சவர்ச்சசம். சவர்ச்சசம் திரவிணம் பிராப்தவான் அஸ்மி அப்படின்னா அங்கே வந்து பகவானுடைய பத்தின ஞானத்தை அடைஞ்சுட்டேன்னு அர்த்தம். ஞானத்தை அடையிறதும் பகவான் அடையிறதும் ஒன்று தான். ஏன்னா பகவான் சர்வ வியாபியாக இருக்கிறதுனால அதை பற்றின அறிவை பெற்று விட்டேன். ஆண்டவன் அடைய முடியாது, ஆண்டவன் ஏற்கனவே அடையப்பட்டு தான் இருக்கார். ஆண்டவன் அடையப்பட்டவராக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு தான் படிக்கிறோம், மெனக்கெட்டு படிச்சுன்னு இருக்கோம். எப்படிப்பட்டவன்? அத்புதம்ங்கிறது. அத்புதம்னு சொன்னால், இந்த சதசஸ்பதிம் அப்படின்னு சொன்னால், அத்புதம்னு சொன்னால் மனசில் கூட எண்ணுதற்கு எட்டா எழிலார். அத்புதம் வார்த்தையால் சொல்ல முடியலப்பா. மனசாப்பி அச்சிந்திய ரச்சனா ரூபம்ங்கிறார். அச்சிந்திய ரச்சனா ரூபஸ்ய ஜெகதா அனாயாசேன நிர்மாதிருத்துவம் அத்புதம். இந்த இவ்வளோ பெரிய சிருஷ்டி அனாயாசமாக சிருஷ்டி பண்ணுறாரு. அனாயாசமாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருன்னா டிஸ்ட்ரக்ட் பண்ணுறார். நம்ம ஒன்றை கட்டி உருவாக்குறது சாதாரண விஷயமா? பகவான் சங்கல்ப மாத்திரேன சிருஷ்டி பண்ணுறார். சங்கல்ப மாத்திரேன என்ன பண்ணுறாருன்னா லயம் பண்ணிடுறார். நினைச்சார்னா வேறு ஒரு சுனாமி முடிஞ்சுது, ஒரேடியாக பிரளயம்தான். அதில் அனாயாசமாக பண்ணுறார், அது அத்புதமாக இருக்குங்கிறார். அத்புதம். இந்திரஸ்ய பிரியம். இந்திரஸ்ய பிரியம்னா இந்த இடத்துல மனசுக்கு பிரியமானவர் அவர் தான். இந்திரஸ்யனா இந்திரனுக்கு, தேவர்களுக்கெல்லாம் பிரியம், அந்த அர்த்தம் இருக்கு. சாஸ்திரப்படி இந்திரன்கிறது அந்தःகரணம் தான், மனசு தான். நம்முடைய உள்ளத்துக்கு உண்மையான பிரியத்தை கொடுக்கிறவர். நம்ம பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் சொல்கிறோமே, என்ன அர்த்தம் அது?
பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி ஆகட்டணும். ஏன்னா அவருக்குன்னு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. நம்மளுடைய பிரீத்திக்காக காத்துட்டு இருக்கார் அவர். அவரும் லவ்வுக்காக ஏங்குறாரா என்ன? பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம்னா என்ன அர்த்தம்? பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும். பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் என்னன்னா, ஈஸ்வரனிடத்துல எனக்கு பிரியத்தை விருத்தி பண்றதுக்காக அர்த்தம் பண்ணணும். ஈஸ்வரே பிரீத்தி அர்த்தம், பரமேஸ்வரஸ்ய பிரீத்தி அர்த்தம் இல்லை. ஈஸ்வரே பிரீத்தி அர்த்தம். இறைவனிடத்தில் என் அன்பை வளர்ப்பதற்காக அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? இறைவனிடத்தில் என் அன்பை வெளிப்படுத்துவதற்காக சொல்லலாமா? யோசிங்க, பட்டிமன்றம் போடுங்க. இறைவனிடத்தில் என் அன்பை வளர்ப்பதற்காக இந்த கர்மாவை நான் எதுக்காக பண்றேன்? நான் பகவான்கிட்ட எனக்கு பிரியத்தை விருத்தி பண்றதுக்காக பண்றேனே தவிர பகவானுக்கு நான் பண்றதுனால ஆனந்தம் கூடவா போறது? அவர் நித்தியானந்த ஸ்வரூபா. இல்லை அவருக்கு நான் பண்ணலைன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவார், டல் ஆயிடுவார் பகவான். நைவேத்தியம் பண்ணலை, பூஜை பண்ணலைன்னா அவர் மாதிரி ஆயிடுவார் சுவாமி. அப்படியா? அது என்னோட பாவனை. அவர் அப்படிலாம் கிடையாது, நித்திய திருப்தாக. மாதிரி எனக்கு பகவான்கிட்ட பக்தியை வளர்க்கறதுக்காக பண்றேன்னு அர்த்தம். அத்புதம் இந்திரஸ்ய பிரியம் காமியம். ரொம்ப அழகான பதம் அது. நீ ஆசைப்படணும்னா அவனுக்கு ஆசைப்படு. பிரம்ம காமோ பவ, நது தனகாமோ. தனகாம யசக்காம. நீ பிரம்ம காமனா இரு. இறைவனை நீ விரும்புப்பா, நீ இதெல்லாம் விரும்பாதே அப்படி சொல்லி. காமியம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவன் ஒருவனே உண்மையில் விரும்பப்பட வேண்டியவன் அர்த்தம். பகவானைத்தான், அவனுக்குத்தான் நீ ஆசை வைக்கணும். இடையரா அன்பு பூணுவாயாக, இறைவனிடத்தில் பேரன்பு வைப்பாயாக, இறைவனிடத்தில் ஆசை வைக்கணும். நிறைய பாட்டெல்லாம் இருக்கு, இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வரல, நிறைய பாட்டு இருக்கு. என்ன அழகன், தமிழில் ஒரு பாட்டு இருக்கும், அழகன் முருகனிடம் ஆத்தான் போர், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அது மாதிரிதான் பகவானிடத்தில் ஆசை வைப்பா. நீ இதுல எல்லாம் போய் ஆசை வச்சுக்காத, மாட்டிப்பே கடைசியில். காமியம், இந்த ஒரு பதத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிம், சனிம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் பண்ற புண்ணிய பாவத்துக்கு பலனை கொடுக்கிறவன், கர்மபல தாத்தாரம். அப்புறம் மேதாம், மேதாம்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஞாபக சக்தியை கொடுக்கிறவன். அந்த பதிங்கிறதுக்கு இவ்வளவு விசேஷணங்கள். ஆக ஸ்ருதி ஸ்ருத அதீத கிரந்த தாரண சக்தியும் பிரயச்சந்தம், எனக்கு மேதாசக்தியை கொடுக்கிற அந்த பகவானை அடைஞ்சுட்டேனா. அற்புதமான அந்த ஜெகத்பதியை நான் அடைந்து விட்டேன். என் மனசுக்கு பிரியமான அந்த ஜெகத்பதியை அடைந்து விட்டேன். வாழ்க்கையில் எதற்கு ஆசைப்பட வேண்டுமோ அந்த பிரம்மனை நான் அடைந்து விட்டேன். அது மாத்திரமல்ல, எனக்கு புண்ணிய பாபத்துக்கு பலனை கொடுக்கக்கூடிய பகவானை அடைந்து விட்டேன். எனக்கு படிக்கிறதுக்கு சக்தியை கொடுத்து ஞாபக சக்தியை கொடுத்துருக்கிற அந்த பகவானை அடைந்து விட்டேன். இதெல்லாம் வேணும்னு அர்த்தம். வாழ்க்கையில் நீ இறைவனையே லட்சியமா, தத்பரகான்னு அடிக்கடி படிக்கிறோம் இல்லையா கீதையில், அதையே லட்சியமா வச்சுக்கோ. பரம புருஷார்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அர்த்தமோ காமமோ தர்மமோ பரம புருஷார்த்தம் கிடையாது. ஈஸ்வரனை அடையிறது தான் பரம புருஷார்த்தம். அதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேரு. இந்த மந்திரத்தை, எந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுருக்கோ இல்லையோ ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள் மந்திரம். சதசஸ்பதிமத்புதம் பிரியமிந்திரஸ்ய காமியம் சனிம் மேதாமயாசிஷம். இதுக்கப்புறம் தீபம் காட்டுற மந்திரம் வரப்போகுது. உத்தீப்யஸ்வஜாத வேதோ பக்மன்னிருத்திம் மம பசூகிஷ்ச மஹ்யமாவஹ ஜீவனஞ்ச திசோ திசா மானோஹிகும் சீஜாத வேதோ காமஸ்வம் புருஷம் ஜகத் அபிப்ரதக்ன ஆகஹி ஸ்ரீயாமா பரிபாத்தயா. அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம்லாம் வரப்போகுது. இப்போ இந்த மந்திரத்து வரைக்கும் வந்துட்டோம். அப்போ அம்பஸ்ய பாறையில் ஆரம்பித்து அந்த ஆத்மனாத்மானம் அபிசம்பபூவ, அம்பஸ்ய பாறை மந்திரம் தொடங்கி ஆத்மனாத்மானம் அபிசம்பபூவ அந்த மந்திரம் விமலானந்த சுவாமி புஸ்தகத்தில் 18வது மந்திரம் வரைக்கும். அப்புறம் இது 19வது மந்திரம் படிச்சிருக்கோம். இந்த புஸ்தகத்தை தான் நீங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் முதலேருந்து கொடுத்துருக்கோம். தமிழ் புஸ்தகம் ஒன்று இருக்குது, அதில் என்ன நம்பர் போட்டிருக்காங்கன்னு தெரியாது.